ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஹை ப்ரோட்டீன் கீமா ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 2 கப்பு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிறப்போ நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு வந்து மீல் மேக்கர் போட்டுக்கலாம். ஸோ இந்த கீமா ரைஸ்க்கு வந்து 2 பொருள் போதும். ஒரு 1/2 கப் மீல் மேக்கரும் அதுக்கப்புறம் அவரைக்காய் தான். ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1/2 கப் மீல் மேக்கர் போட்டேன். அதை வந்து இப்போ ஆறட்டும். அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு, 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் போடுறேன். கடுகு பொரிஞ்சோடனே ஜீரகம் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கணும். இந்த மீல் மேக்கர் கீமா ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸு நம்ம டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இந்த கீமா ரைஸில். நம்ம வந்து இந்த கீமா ரைஸ்க்கு தொட்டுக்கெல்லாம் எதுவும் பண்ணாமல் வெறும் சிப்ஸு இல்லை அப்பளம் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அதிலே வந்து ஒரு 5-6 பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கணும். இந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினா தான் நமக்கு கீமா ரைஸ் வந்து நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ இப்போ வதங்கினதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் ஒரு 10லேருந்து 12 வந்து நல்லா கழுகிட்டு நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா காய் வேகட்டும் அவரைக்காய். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி விட்டுட்டோம்னா ஃப்ரீயாக அவரைக்காய் வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி சோயா சங்க் வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிடுறேன். இந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகிறதுக்காக இந்த 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியை சுண்டிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்லோவிலே விட்டுட்டோம்னா இந்த கிரேவி வந்து நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா திக்காக நல்ல ஒரு ஃப்ளேவர்லாம் எல்லாம் சேர்ந்து நல்லா இறங்கியிருக்கும். அதுக்காக இப்படி விட்டுறணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு கப் ரைஸ் வந்து ஆல்ரெடி குக் பண்ணி ஆற வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கை நிறைய கொத்தமல்லி வந்து நல்லா தூவிட்டால் அவ்வளோதான். நமக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான கீமா ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈஸி லஞ்ச் பாக்ஸ் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please subscribe my channel.